நம்ம கையில் ஒரு ஹேமர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு சுற்றி இருக்குது, புதுசாக இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சுற்றியை பார்க்குறோம் அப்படின்னா டெஃபினெட்லி நமக்கு எல்லாமே ஆணியாக தான் தெரியும், ரைட்? நீங்கள் இது வரைக்கும் சுற்றியே பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக அது அது ஒரு 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 டூல்னு வச்சுக்கோங்களேன். நான் ஒரு வேர்சடைலாக ஒரு டூல் கொடுத்துட்டேன். இப்போ இன்னைக்கு இண்டஸ்ட்ரி இப்படி தான் இருக்குது. எல்லாருமே எல்லாத்தையுமே ஏஐயில் வச்சு சார்ட் அவுட் பண்ண தான் ட்ரை பண்ணுறாங்க, ஓகேவா? ஸோ இங்கே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அடுத்த ஒரு 30 மினிட்ஸில் ரொம்ப அம்பிஷியஸ். இஸ் இட் அ ஹேமர், சுற்றி தானா இது? அப்படி இல்லைன்னா அது தைரியமாக சொல்கிறதுக்கு உண்டான ஒரு நாலேஜை கொடுக்கலாம். ஸோ ஆப்வியஸ்லி ஒரு கொஷின் வந்து கேன் ஐ சால்வ் எவ்ரி ப்ராப்ளம் வித் ஏஐ அப்படின்னா வாட் இஸ் ஏஐ, ரைட்? எல்லாத்தையுமே சால்வ் பண்ணுதுன்னா இது ஒரு மாத்திரை அப்படின்னா அந்த மாத்திரையோட காம்போசிஷன் என்ன புரிஞ்சுப்போம், ரைட்? அப்போ தான் அதுக்கு என்ன சைடு எஃபெக்ட் இருக்குன்னு தெரியும் நமக்கு. சூப்பர். ஸோ சிம்பிளாக சொல்லலாம், இது ஒரு டெக்னிக் தான் டு அரைவ் அட் அ சொல்யூஷன் ஃபார் அ கிவன் ப்ராப்ளம். அப்படின்னா ப்ராப்ளம் தான் அங்கே இம்பார்ட்டண்ட். ப்ராப்ளமை தீர்க்கமாக புரிஞ்சுக்கிட்டா இந்த சொல்யூஷன் இதுக்கு அப்ளை ஆகுமா